3 மாத காலத்திலே இந்த விக்கிரகத்தை உருவாக்கி மாமல்லபுரத்திலே அதற்குரிய சிலைகளை எல்லாம் வடித்து கீழே வைக்கின்ற ஜந்திரங்கள், தரிசன ஜந்திரங்கள் அத்தனையையும் அங்கே இந்தியா மாமல்லபுரத்திலே அந்த சிற்பி அவர்கள் உருவாக்கி எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த திருத்தலத்தின் கருவறையிலே எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயரின் திருவுருவம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த அனுமான் ஜெயந்தி தினத்தன்று அடியவர்கள் பொங்கல் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. இந்த ஆலயத்திலே வருகதந்து தரிசிக்கின்ற அடியார்கள் தங்களுடைய நேர்த்தியாக வடமாலை, வெற்றில மாலை, பூமாலை எத்தனையும் அவர்கள் சாத்தி தங்களுடைய நேர்த்திகளையும் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிலை 2013ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சிலை. அதுவும் எங்களுடைய அயல் நாடான இந்தியாவிலிருந்து பல சிற்ப ஆசாரிகளை வரவழைத்து தான் இந்த சிலை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிலை கிட்டத்தட்ட 75 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த சிலையின் சிறப்பான அம்சம் என்னென்னு சொல்லி சொன்னால், இலங்கையிலேயே இருக்கின்ற மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலைகளில் இந்த சிலை தான் மிக உயரத்தில் இருக்குது. தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் இன்றைய தீப தரிசனம் நிகழ்ச்சியானது யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த மருதநார்மடம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வாய்ந்த விடயங்களையும் இந்த ஆலயம் தொடர்பில் உங்களுக்கு தெரிந்த தெரியாத பல்வேறுபட்ட விடயங்களையும் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தர காத்திருக்கின்றோம். எனவே இந்த அற்புதமான வேளையில் நீங்களும் நாங்களுமாக இணைந்து பயணிக்கலாம். வாருங்கள். ஈழவள நாட்டிலே இலங்கையின் தனித்துவத்தையும் தமிழர்களின் பண்பாட்டினையும் கலாச்சாரத்தினையும் எடுத்தியம்பும் பெருமைமிக்க ஆலயங்களில் ஒன்றாக மருதநார்மடம் ஆஞ்சநேயர் கோவில் விளங்குகின்றது. இந்த ஆலயமானது யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் உள்ள மருதநார்மடம் சந்திக்கு அண்மையில் காங்கேசன்துறை வீதியை அண்டி அமைந்துள்ளது. பொதுவாகவே மருதநார்மடம் ஆஞ்சநேயர் கோவில் என அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தின் இயற்பெயர் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் திருப்பதி தேவஸ்தானமாகும். ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமன் இருக்கையில் ஏது பயம். இலங்கையின் தனித்துவத்தினையும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் எடுத்தியம்பும் பெருமை மிக்க ஆலயமாக திகழும் இந்த ஆலயமானது ஒரு தனிநபரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கட்டுமான பணிகள் மூலமாக கட்டி முடிக்கப்பட்ட ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் விளங்குகிறது. அதாவது தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாள் ஆலயத்தின் முன்னொரு காலத்தில் பிரதம குருவாக இருந்த சுந்தரேஸ்வர குருக்கள் சிவாச்சாரியாரின் முயற்சியால் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதைவிட இந்த ஆலயத்தில் ஒரு குருவும் ஒரு சீடருமாக இணைந்து இருவரும் ராமநாமத்தை ஓதி ராமச்சக்கரத்தை வழிபட்டு வந்த இந்த இடத்துல தான் இந்த ஆலயம் தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. அதைவிட இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் 100 வருடம் பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்ல முடியாது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இதன் கட்டுமான பணிகள் தற்பொழுதுதான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 1999ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 2001ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாலயமானது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்று கூற முடியாது.
காரணம், இந்த ஆலயம் அண்மை காலத்தில் அமைக்கப்பட்ட ஆலயமாக இருக்கின்றது. அதாவது 1999 ஆண்டு இந்த ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 2001 ஆண்டில் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த ஆலயம் இந்த இடத்திலே தோற்றம் பெற்றமைக்கு ஒரு சிறப்பான வரலாறு காணப்படுகின்றது. அதாவது முன்னொரு காலத்தில் தெல்லிப்பள்ளி துர்க்கையம்பாள் ஆலயத்தின் குருவாக இருந்த சுந்தரேஸ்வர சிவாச்சாரியாரின் கனவிலே அந்தணர் ஒருவர் தோன்றி அந்த இடத்திலே ஆலயம் ஒன்று ஸ்தாபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த குருவின் மனதிலே விருப்பத்தை ஏற்படுத்துகின்றார். அதன் பிரகாரம் ஒரு குருவும் ஒரு சீடருமாக இருவர் ராமநாமத்தை ஓதி ராமச்சக்கரத்தை வழிபட்டு வந்த இடத்திலே இந்த திருத்தலம் தற்போது அமைந்திருப்பதாக நம்பப்படுகின்றது. அத்தோடு இந்த திருத்தலமானது தெல்லிப்பள்ளி துர்க்கியம்பாள் ஆலயத்தின் குருவாக இருந்த சுந்தரேஸ்வர சிவாச்சாரியாரின் முயற்சியாலும் ஊரைச் சேர்ந்த பெரியவர்களின் முயற்சியாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வர்த்தக பெருமகர்கள் மூலமாகவும் சர்வதேச நாடுகளிலே வாழுகின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல பக்த கோடிகள் மூலமாகவும் இந்த ஆலயம் இவ்விடத்திலே இன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது. சிந்தனைக்கரியோனாகி சிவனுரு தாங்கி ராம மந்திரமூர்த்தியாகி வரும் அடியார்க்கு எல்லாம் பந்தனை நீக்கி வேண்டும் பலனெல்லாம் கொடுக்கும் செல்வ சுந்தர ஆஞ்சநேய சுவாமியே போற்றி போற்றி. திருவருள் மிக்க சிந்தனை கவி, தெய்வீக கவி என்று சொல்லப்படுகின்ற அருள்கவி விநாசித்தம்பி ஐயா அவர்களால் ஆலயம் அமைவதற்கு முன்பாக பாடப்பட்ட இந்த செய்யுள் பெருமானுடைய பெருமையை, அவனுடைய அருளை பெறுவதற்கு வழிவகுத்திருக்கின்றது. 1974 ஆண்டு அந்தணர் கனவிலே தோன்றி இந்த இடத்திலே ஆலயம் ஒன்று அமைய வேண்டும் என்ற நிலையிலே அவளை வலியுறுத்தி ஆஞ்சநேயர் ஆட்கொண்ட காரணத்தினாலே தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திலே பணிபுரிந்த குருக்களையா அவர்களுடைய சிந்தனையிலே இந்த ஆஞ்சநேயர் கோயில் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை ஏற்படுத்திய பெருமான் அந்த ஆஞ்சநேய பெருமான். இந்த ஆலயம் இலங்கையிலே வடபால் யாழ்ப்பாணத்திலே ஆலயங்கள் பல சூழ உள்ள இடத்திலே முருகன் ஆலயம், சிவன் ஆலயம், அம்பாள் ஆலயம், விஷ்ணு ஆலயம், வைரவ ஆலயம் என்று கணக்கில்லாத ஆலயங்கள் இந்த யாழ்குடா நாட்டிலே இருக்கின்றது. அதுவும் இணுவிலன் பதி என்று சொல்லப்படுகின்ற இணுவினிலே பல விநாயகப் பெருமானுக்கு பெருமைமிக்க அரசர்களால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட ஆலயங்கள் உண்டு. அதேபோல ஒவ்வொரு வீட்டிலேயும் வைரவர் ஆலயம் உண்டு. விநாயகப் பெருமானுடைய ஆலயம் அரச மரத்தின் கீழே இருந்து காவல் தெய்வமாக வீடுவழியே இருப்பதையும் கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த வகையிலே இணுவில் மருதனாமடப்பதியிலே இந்த சுந்தரா ஆஞ்சநேயர் ஆலயம் ஸ்தாபனத்துக்கு மூல காரணமாக இருந்த குருக்களையாவினுடைய ஊக்கமும் ஊரை சேர்ந்த பெரியார்கள் மூலமாகவும் யாழ்ப்பாணத்து வர்த்தக பெருமர்கள் மூலமாகவும் சுவிட்சர்லாந்திலே வாழ்கின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பக்த கோடிகள் மூலமாகவும் இந்த ஆலயம் அமைவதற்கு திருவருள் பொழிந்திருக்கின்றது.
1999 ஐப்பசி திங்களிலே மதி நிறைந்த நன்னாளிலே மருதனா மடத்திலே பல்லப்ப வைரவர் என்று சொல்லப்படுகின்ற வைரவ ஆலயத்திலே இருந்து இந்த நாள் கல் என்று சொல்லப்படுகின்ற கற்களெல்லாம் அங்கே வைத்து பூசை பண்ணி வைரருடைய அனுக்கிரகத்தோடு ஊர்வலமாக அந்தணர் குலாம், பக்த கோடிகள் குலாம், பெரியோர்கள் குலாம் அத்தனை பேரும் மங்களவாத்திய சகிதம் இங்கே வருகை தந்து இப்பொழுது அமைந்திருக்கின்ற ஆலயத்திலே அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அன்றைய தினம் பெருமைமிக்க அந்தண பெருமக்களையும் சுவாச்சாரிய பெருமக்களையும் உருவாக்குகின்ற வாத்தியார் ஐயா என்று சொல்லப்படுகின்ற மாதவ குருக்கள் ஐயா அவர்களும், மயிலணி கந்தசாமி கோயில் சர்வேஸ்வர குருக்களும், தெல்லிப்பளை துர்க்கையம்மன் தேவஸ்தான தலைவி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களும், இன்னும் அந்தண பெரியோர்களும் எல்லோரும் வருகை தந்து முகூர்த்த நேரத்திலே இந்த அடிக்கல் நாட்டி பெருமானுடைய ஆலயத்தை செம்மைப்பட ஆரம்பித்து வைத்தார்கள். சில மாதங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அந்த கட்டிட வேலைகள் பாதிப்பு அடைந்தாலும் பின்பு தை மாதம் அளவிலே அந்த வேலைகளெல்லாம் துரிதகதியிலே நடந்து 6 மாதத்திலே இந்த கோயிலை கட்டி பூரணப்படுத்தினார்கள். மலை தாண்டி வந்தாயே, கடல் தாண்டி வந்தாயே, அந்த மிதிலாவின் ஜானகியை காண. மலை தாண்டி வந்தாயே, கடல் தாண்டி வந்தாயே, அந்த மிதிலாவின் ஜானகியை காண. ராம 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 என்று வனம் நிறைந்தாயே, அந்த ராஜதேவி சீதை மனம் குளிர வைத்தாயே. ராம 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 என்று வனம் நிறைந்தாயே, அந்த ராஜதேவி சீதை மனம் குளிர வைத்தாயே. உன்னை நினைக்கும் போது அதிசயமே தோன்ற, வானர வீரா மனதில் பெருகுது பரவசமே. வாயுகுமாரா, மாருதிராயா, பாதையிலே விளையாடும் பேரறிவாளா. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் எல்லோராலுமே கவரப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஆஞ்சநேயர் பெருமானுக்கு மிகவும் பிடித்தது அரசமரம். அந்த வகையிலே இங்கே எழுந்தருளி இருக்கின்ற ஆஞ்சநேயர் பெருமான் அரசமரத்தடியில் வீற்றிருப்பதையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்தில் ஒரு குருவும் ஒரு சீடருமாக இருவர் இணைந்து ராமநாமத்தை ஓதி ராமச்சக்கரத்தை வழிபட்டு வந்த இந்த இடத்துல தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. அதை விட இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் காலமே மதியம் அந்தி நேர பூசைகள் என்று சொல்லி 3 நேர பூசை வழிபாடுகளும் இடம்பெறுகிறது. அதோடு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் விசேட பூஜை வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அனுமானுக்கு மிகவும் உகந்தது அனுமான் ஜெயந்தி. அதாவது அனுமானினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த அனுமான் ஜெயந்தி இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நாள் அடியவருக்குரிய நாள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் முகமாக இங்கு அடியவர் பொங்கல் எல்லாம் செய்து படைத்து அனுமானை வழிபடுவார்கள். திருத்தலத்தின் கருவறையிலே எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயரின் திருவுருவம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டிருக்கின்றது.
இந்தியா மாமல்லபுரத்திலே சிற்பி ஒருவரால் அமைக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த சிலையானது கொழும்பு மாநகரை வந்தடைந்தது. அதற்கு பின்பு அங்கிருந்து கப்பல் மூலமாக பருத்தித்துறை துறைமுகத்தை வந்தடைந்து ஒரு சிவன் கோவிலில் வைத்து பூரணமாக அந்த சிலையினை வெளியில் எடுத்து சுண்ணாகம் மின்சார சபையின் வண்டியிலே ஏற்றி ஊர்வலமாக கொண்டு வந்து 2021ஆம் ஆண்டு தைத்திங்கள் தினத்தன்று 11ஆம் நாளிலே நிறுவப்பட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற்றது. அதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக 48 தினங்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெருமாளினுடைய நித்திய பூஜைகள், வார பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற்றது. அதாவது இங்கு காலை, மதியம் மற்றும் அந்தி நேர பூஜைகள் வழமையாக நடைபெறுவதுடன் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் இடம்பெறுகின்றன. அதைவிட இந்த ஆலயத்தில் வருடா வருடம் அனுமான் ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அனுமானின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த அனுமான் ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த அனுமான் ஜெயந்தி தினத்தன்று அடியவர்கள் பொங்கல் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. குடாநாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தங்களினுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் முகமாக பொங்கல் செய்து படைத்து இந்த ஆஞ்சநேயர் பெருமானை வழிபடுவார்கள். ரம்படை ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆஞ்சநேயரை ஸ்தாபனம் செய்வதற்கு முத்துலிங்க ஸ்தபதிகள் அங்கே அந்த ஆஞ்சநேய பெருமானை கொண்டு ஸ்தாபனம் செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவரோடு தொலைபேசியிலே கதைத்து இதற்குரிய விக்கிரகத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கமைவாக 3 மாத காலத்திலே இந்த விக்கிரகத்தை உருவாக்கி மாமல்லபுரத்திலே அதற்குரிய சிலைகளை எல்லாம் வடித்து கீழே வைக்கின்ற ஜந்திரங்கள், தரிசன ஜந்திரங்கள் அத்தனையையும் அங்கே இந்தியா மாமல்லபுரத்திலே அந்த சிற்பி அவர்கள் உருவாக்கி எங்களுக்கு தந்திருக்கின்றார். கப்பல் மூலம் கொழும்பு மாநகரம் வந்து அந்த நேரத்திலே இங்கே போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கின்ற நேரத்திலே கப்பல் மூலமாக பருத்துறை துறைமுகத்துக்கு வந்து அந்த சாமியை அங்கே இறக்கி சிவன் கோயிலிலே அதை பூரணமாக வெளியிலே எடுத்து சுண்ணாகம் இலங்கை மின்சார சபையினுடைய வண்டியிலே ஏற்றி ஊர்வலமாக கொண்டு தைத்திங்களிலே 2021ஆம் ஆண்டு தைத்திங்கள் 16ஆம் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய புண்ணிய தினத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து பெருமானுடைய நித்திய பூஜைகள், வார பூசைகள், மாத பூசைகள் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருந்தது.
ஒரு வருடத்துக்கு மேல் இதற்குரிய உற்சவங்கள் ஆரம்பமாகி இருந்தது. பெருமானுடைய சன்னிதானத்திலே சனிக்கிழமை தோறும் விசேடமாக கொண்டாடுகின்றோம். மாதத்திலே வருகின்ற பெருமானுடைய மூல நட்சத்திரம், அந்த 12 மாதங்களிலேயும் மூல நட்சத்திரத்துக்கு விசேடமான பூஜைகள் இடம்பெறுகின்றன. இடையிலே மக்களுடைய பக்தர்களுடைய நேர்த்தி அபிஷேகங்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற கிழமைகளிலே ஒழுங்காக செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆலயத்திலே வருகதந்து தரிசிக்கின்ற அடியார்கள் தங்களுடைய நேர்த்தியாக வடமாலை, வெற்றில மாலை, பூமாலை எத்தனையும் அவர்கள் சாத்தி தங்களுடைய நேர்த்திகளையும் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டிலே செல்பவர்கள் 9 கிழமை வியாழக்கிழமையிலே வெற்றிலை மாலை, நெய்த்தீபம், தேங்காயிலே சூடமேற்றி 2 முறை வலம் வந்து அங்கே சிதறு தேங்காய் அடைக்கின்ற காட்சியும் இங்கே உண்டு. அதே போல எம்பெருமானுடைய பிறந்த தினமாகிய மார்கழி மூலம் அந்த தினத்திலே பெருமானுக்கு 12 தினங்கள் முன்பாக ஆரம்பம் ஆகிறது. விநாயகப் பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து லட்சார்ச்சனை 10 தினங்கள். 11ஆவது நாள் தேர் உற்சவம், பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமானுடைய பஞ்சமுக தேர் பலம் வருதல். மூல நட்சத்திரம் மார்கழி மூலத்திலே தீர்த்தோற்சவம். தீர்த்தோற்சவம் என்றால் பெருமானுடைய சிரசிலே பால்குடங்கள், தயிர்குடங்கள், 1008 இளநிகள் பதார்த்தங்களினாலே அபிஷேகம் செய்து பொது பொங்கலாக ஏற்பாடு செய்ததினாலே அடியார்கள் எல்லோரும் பொங்கி படைக்கின்ற காட்சி. வடமாலை 1008 வடமாலைகள் சாத்தி பெருமானை வழிபடுகின்ற நாளாக அந்த நன்னாள் அமைந்திருக்கின்றது. மார்கழி மூலம் மாதவன் பிறந்த நாள். ஆகவேதான் இந்த உற்சவங்கள் எல்லாம் நல்லபடி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு பெரும்பாலும் திருப்பணிகள், உற்சவத்திலே நடைபெறுகின்ற உபயங்கள் இத்தனையும் இடம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்கின்ற பக்தர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட இங்கே நடைபெறுகின்ற திருப்பணிக்கு நல்லபடி அனுசரணை வழங்கி எங்களை ஊக்குவித்து இந்த பணியை செய்வதற்கு அத்தனை பேரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இங்கே இருந்து இடம்பெயர்ந்து புன்னாலை கட்டுவானை சேர்ந்த அருளம்பலம் பத்மநாதன் அவர்கள் அங்கே ஒரு கிளையை நிறுவி அதன் மூலம் எங்களுக்குரிய உபயகாரர்கள் நிதியை பெற்று இங்கே அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட வர்த்தக பிரமுகர் என்று சொல்லப்படுகின்ற கதிர்காமநாதன், சுப்பிரமணியன் கதிர்காமநாதன் அவர்கள் தேர் உற்சவத்தை நல்லபடி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தேரையும் அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே செய்து ஆலயத்துக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இத்தனையும் பெருமானுடைய திருவருள் எங்களை ஊக்குவிப்பதினாலே இந்த ஆலயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த பெருமானுடைய ஆலயம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லபடி உபயங்கள் வருகின்ற அடியார்களுக்கு அன்னம் அளிக்கின்ற மகேஸ்வர பூஜை நடைபெறுகின்ற நாட்கள் சனிக்கிழமையிலே அந்த ஒவ்வொரு சனியும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கும். அத்தனைக்கும் அடியார்கள் உதவி புரிந்திருக்கின்றார்கள்.
இந்த ஆலய வளாகத்தின் முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இந்த சிலை வந்து 2013ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சிலை. அதுவும் எங்களுடைய அயல் நாடான இந்தியாவிலிருந்து பல சிற்ப ஆசாரிகளை வரவழைத்து தான் இந்த சிலை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட 75 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த சிலையின் சிறப்பான அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னா இலங்கையிலேயே இருக்கின்ற மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலைகளில் இந்த சிலை தான் மிக உயரத்தில் இருக்குது. அதுவும் இந்த மருதனார்மடம் ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கிற இந்த சிலை தான் அதி உயரத்தில் இருக்கிற சிலையாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா மருதனார்மட பகுதியில் எந்த திசையில இருந்து பார்த்தாலும் இந்த சிலை வந்து தெரியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான விடயம் என்றே சொல்லலாம். இந்த ஆலயத்தின் சிறப்பை எடுத்தியம்பும் வகையில் காணப்படுவது இந்த கோவில் வளாகத்தின் முகப்பில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையாகும். இந்த ஆலய வளாகத்தின் முகப்பில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருவுருவமானது அழகனாய் கோலம் கொண்டு காண்பவர் கண்ணுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்து காணப்படுகின்றது. இந்த திருவுருவத்திலே தியானத்தின் மேன்மைக்காக கண்மலர் மூடி காணப்படுகின்றது. அருட்பெரும் கரத்தை கூப்பி இதயம் மேல் அணைவு செய்து கோலம் கொண்டு காட்சியளிக்கின்றது இந்த திருவுருவம். இந்த சிலையானது கிட்டத்தட்ட 75 அடி உயரத்திலே நிறுவப்பட்டிருக்கின்றது. அத்தோடு 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சிலையானது மருதனார் மடத்திற்கு உட்பட்ட பகுதியில் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பெருமைக்குரிய விடயமாகவே நாம் கொள்ளலாம். அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம், இலங்கையிலேயே இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோவில் சிலைகளிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலையாக இது அமைந்து காணப்படுகின்றது. அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேய கோயில் பெருமானுடைய முன் வாசலிலே கம்பீரமாக அமைந்திருக்கின்ற 75 அடி விஸ்வரூப ஆஞ்சநேய பெருமானுடைய தோற்றத்துக்குரிய வரலாற்றை நாங்கள் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றோம். ஆலயம் கட்டி 3 வருடங்களுக்கு பிறகு ராஜகோபுரம் அமைந்தது. ராஜகோபுரம் கட்டி 3 வருடத்துக்கு அப்பால் இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பெருமான் தன்னை அணிமா லகிமா வகிமா என்று சொல்லப்படுகின்ற சக்தியினாலே பேருருவங்கொண்டு காட்டுவதும் சிறு உருவங்கொண்டு தரிசனம் தருவதும் பெருமானுடைய விளையாட்டிலே ஒன்று. அதேபோல இங்கே வருகின்ற அடியார் ஒருவருடைய கனவிலே இந்த ஆஞ்சநேயர் விஸ்வரூபமாக காட்சி அளித்து தரிசனத்தை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் எங்களோடு வந்து இப்படி ஆலயத்தின் முன்பாக ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயரை கண்டேன் ஐயா என்று எங்களோடு கதைத்திருக்கின்றார்கள். நாங்களும் இந்த ஆலயத்திலே ராஜகோபுரத்தை பெருசாக கட்டாமல்
சிலையை உலகெங்கிலும் இருக்கின்ற அனுமான் ஆலயங்களிலே அதிகமாக வட இந்தியாவிலே 108 அடிகளே இப்படியான ஸ்வரூபங்களை அமைத்து அதற்கு கீழாக ஆலயங்களை அமைத்து வழிபாடு செய்து கொண்டிருப்பதை கண்ணுற்றோம். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே எங்கும் இல்லாத வகையிலே இலங்கையிலே இப்படியான ஒரு சிலையை உருவாக்க வேண்டிய எண்ணம் நமக்கு ஏற்பட்டது. அதனாலே இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை உருவாக்க வேண்டும் என்று முதலாக இலங்கையிலே வந்து பணிபுரிகின்ற ஸ்தபதிமாரை சந்தித்து இப்படி செய்யலாமா என்றெல்லாம் ஆலோசனை பெற்று பெரியவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று இந்த சிலையை நாங்கள் அமைக்க விளைந்தோம். அந்த வகையிலே இங்கே விஸ்வரூப ஆஞ்சநேயர் புருஷோத்தமன் ஸ்தபதி அவர்களால் முதலிலே ஆரம்பிக்கப்பட்டது. 2வது கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற காலங்களிலே இதிலே கொஞ்சம் திருத்த வேலைகளும் செய்து வர்ணங்களை மாற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு எல்லா வெளிநாட்டிலே இருந்து வருகின்றவர்கள், உள்நாட்டிலே இருக்கின்றவர்கள், யாத்திரை வருகின்றவர்கள், இன்னும் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகின்ற வெளிநாட்டுக்காரர்கள், அதைவிட சுற்றுலா வருகின்ற பயணிகள் அத்தனை பேரும் இங்கே வருகை தந்து இதை தரிசிப்பதோடு இதை பிரமித்து பார்க்கின்ற காட்சியை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவேதான் இதனுடைய கும்பாபிஷேகத்துக்கு பிற்பாடு உலக நாடெங்கிலும் ஆஞ்சநேய பெருமான் மருதனா மடத்திலே பெரிய உருவமாக இருக்கிறார் என்ற செய்தி பரவி இன்று உலகெங்கிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் வருகின்ற பொழுது மருதனா மடத்திலே இருக்கின்ற ஆஞ்சநேயரை தரிசித்து விஸ்வரூப பெருமானுடைய தரிசனத்தையும் பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திலே முக்கியமான ஒரு அதிசயமான சிலையாக இது அமைந்திருக்கின்றது. உலகெங்கும் வியாபித்திருக்கின்ற அன்பர்கள், ஆதரவாளர்கள், அடியார்கள், பக்தர்கள் அத்தனை பேருடைய பொருள் உதவியோடு இதை இங்கே ஸ்தாபனம் செய்து மக்களினுடைய அபிமானத்தை பெறுகின்ற பேரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த சிலை என்பது மிக மிக முக்கியமானதாக அடையாளமாக யாழ்ப்பாணத்திலே நல்லூர் கந்தசாமி எப்படியோ மருதனா மடத்திலே ஆஞ்சநேய பெருமான் இந்த பெருஞ்சிலையை கொண்டு ஒரு அடையாளமாக உலகெங்கிலும் காட்டப்படுகின்ற தன்மையை பார்க்கின்றோம்.
இந்த ஆலயத்தின் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேற்கு புறத்திலே ஒரு சிறிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த சிலை வந்து 6 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது ஆரம்ப காலத்தில் உதாரணத்திற்காக கொண்டு வரப்பட்ட சிலையாக இருக்கிறது. அதாவது ஆலயம் முன் பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய ஆஞ்சநேயர் சிலை செய்கிறதுக்கு இது முன்மாதிரியாக இருப்பதற்கு உதாரணமாக கொண்டு வரப்பட்ட சிலை தான் இந்த சிலை. ஆனால் தற்பொழுது இது அடியவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடியவர்கள் தாங்களே இந்த சிலைக்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து, அதாவது அனுமானுக்கு மிகவும் பிடித்தது வந்து வெற்றிலை மாலை வடை மாலைகள் சார்த்தி தாங்களே பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து நெய் விளக்கேற்றி வழிபடுவார்கள். அந்த வகையிலே இந்த சிலை வந்து இப்பொழுது அடியவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம். இந்த திருத்தலத்தின் பின்புறமாக மேற்கு திசையிலே 6 அடி உயரமுள்ள ஒரு சிறிய ஆஞ்சநேயர் சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிலையானது ஆலய வளாகத்தின் முன்புறத்திலே இருக்கின்ற 75 அடி உயரமுள்ள சிலையை அமைப்பதற்கு மாதிரி வடிவிற்காக கொண்டு வரப்பட்ட சிலையாக காணப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது இந்த சிலையை அடியவர்களிற்குரிய சிலை என்று சொல்லலாம். காரணம், இந்த ஆலயத்திற்கு வருகை தருகின்ற பக்தடியார்கள் தங்களுடைய கரங்களினாலே வெற்றிலை மாலைகள் வடமாலைகள் சார்த்தி செந்தூரம் வைத்து குங்கும அர்ச்சனைகள் செய்து நெய்விளக்கேற்றி தாங்களே ஆஞ்சநேயர் பெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபடுவார்கள். அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் முன்மாதிரி வடிவிற்காக செய்யப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் சிலையானது இன்று வழிபாட்டு தெய்வமாக பக்தர்களுக்குரிய சிலையாக காட்சியளிக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சின்ன ஆஞ்சநேய பெருமானுடைய சுதை என்று சொன்னால் சீமேந்திலே செய்கின்ற சிலையாக அமைகின்றது. இந்த சிலையை ஆலயத்தின் முன்புறத்திலே இருக்கின்ற 75 அடி உயரமுள்ள சிலைக்கு சாம்பிளாக ஒரு ஒன்றை உருவாக்குவதென்றால் அதற்கு ஒரு சாம்பிள் என்று சொல்கின்ற படிமானத்தை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அந்த வகையிலே அமைந்ததுதான் இந்த சிலை. அதை பொதுமக்கள், இங்கே வருகின்ற அடியார்கள் தாங்களுடைய கைகளினாலே அதற்கு வெற்றிலை மாலை சாத்துவது, செந்தூரன் சாத்துவது, குங்கும அர்ச்சனை செய்வது, நெய்த்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, நேர்த்திகள் தங்களுடைய கல்யாணம் நிறைவேற வேண்டும், நோய் மாற வேண்டும், குழந்தை சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும், பிரியாண அனுகூலம் வேண்டும் என்ற நிலையிலே தங்களுடைய கைகளினாலே நாணயத்தை பட்டு துணியிலே சுற்றி கட்டி பெருமானுடைய இந்த சிறு சிலையினுடைய கைகளிலே வாலிலே காலிலே எல்லாம் கட்டி தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். பொது வருகின்ற அடியார்கள் வணங்கக்கூடியதாக, அவர்களே பூசை செய்யக்கூடியதாக ஒழுங்குகளை மேற்கொண்டு ஆலயத்தின் மேற்கு பக்கமாக இருக்கின்ற இடத்திலே இதை ஸ்தாபனம் செய்திருக்கின்றோம். ஆகவே அடியார்கள் தங்களுடைய நேர்த்திகளை செய்வதற்காக இது அமைந்ததுதான் இந்த சிறு ஆஞ்சநேயர். அது சாம்பிளுக்கு செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் இன்று வழிபாட்டு தெய்வமாக
மக்களுடைய வழிபாட்டினாலே பக்தியினாலே அதற்கொரு சக்தி வந்து ஏராளம் அடியார்கள் வருகின்ற அத்தனை அடியார்களும் இங்கே பின்னுக்கிருந்து தியானம் செய்வதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீ ராமஜெயம் என்ற நாமத்தை பேப்பரில் எழுதி மாலையாக கட்டி போடுகின்றார்கள். வெற்றிலை மாலையிலே ராமஜெயத்தை எழுதி கட்டி தங்களுடைய நேர்த்திகளை நிறைவு செய்கின்றார்கள். ஆகவே தான் இந்த சிலை இந்த இடத்திலே வந்திருக்கின்றது. நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய மருதனார் மடம் ஆஞ்சநேயர் கோவிலை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய பழமையான விடயங்களையும் புதுமையான விடயங்களையும் ஏன் உங்களுக்கு தெரியாத பல்வேறுபட்ட விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து தந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றும் ஒரு தீப தரிசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நோமிகா. நன்றி, வணக்கம் நேர்களே. இவ்வாறான மகத்துவங்களை கொண்ட ஆஞ்சநேயர் பெருமான் வழிபாடு மருதனார் மட பகுதியில் சிறப்புற்று காணப்படுகின்றது. இவ்வளவு பெருமைகள் படைத்த மருதனார் மட ஸ்ரீ ஆஞ்சநேய திருப்பதி தேவஸ்தானத்தின் மகோற்சவ காலங்களில் குடாநாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடுவார். அது மாத்திரமல்லாமல் இந்த திருத்தலமானது ஒரு தனிநபரின் கட்டுமான பணிகள் மூலமாக கட்டி முடிக்கப்பட்டு எல்லோராலும் கவரப்பட்ட ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து இந்த நல்ல செய்தியை வெளிக்கொணர்ந்து வருகின்ற ஐபிசி ஸ்தாபனத்தாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்ந்து கொள்கின்றோம். லோகா சுகினோ பவன்.